அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கூலாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு வச்சு செம்ம டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக ஒரு ட்ரிங்க் செய்யலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி மாவில் 4 பேர் இந்த ட்ரிங்க்கை குடிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சுகர் சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லம்ஸே ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காயிடும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இந்த ராகி மாவு நல்லா வேகணும். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு தான் இந்த ட்ரிங்க்கை நம்ம செய்யணும். சூடாக இருக்கப்பவே செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். இதோட திக்னஸ் பாருங்கள். 2 நிமிஷம் கண்டிப்பாக கொதிக்க வைங்க. அப்போ தான் இந்த ராகி மாவோட பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த ராகி மிக்சரை பிளெண்டரில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த ட்ரிங்க் நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு சப்போட்டா பழம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் சப்போட்டா மாத்திரம் இல்லைங்க, ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சப்போட்டா சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அடுத்ததாக இதில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.